போடா பட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோன்னு பாருங்கள் வீடியோவில் வெண்ணெயை காமிச்சிட்ருக்கேன். நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமிக்காக இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நெய் உருவ வைக்கும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறதில்ல, எப்படியோ அம்மாட்ட இருந்து தான் சுட்டுட்டு வந்திருப்போம். பட் எங்கள் அம்மாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டிப்ஸ் சொன்னேன். அதுலேருந்து அம்மா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா பெரியமாலாம் மத்தில் கடைவாங்க, அது ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டாங்க, அதுவும் பெருசாக ஒன்றும் ரிசல்ட் இருக்காது. நீங்கள் ஐஸ் போட்டு அடிச்சு பாருங்கள், அவ்வளோ திரண்டு வரும் எண்ணெய். அதுக்கப்புறம் இறக்கறதுக்கு முன்னாடி கல்லுப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு இறக்கும்போது இந்த ஆட்லலாம் வரும் இல்லையா, மணலான அந்த மாதிரி வரும். ஸோ அந்த நெய் காய்ச்சின பாத்திரத்தை எப்படா கழுவுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டைம் ஒவ்வொன்று பண்ணுவேன். ஒரு டைம் வந்துட்டு கேசரி பண்ணிடுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 50 ml நெய் இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணணும். அதை தாண்டி அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் வந்து அவல் பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 1 டம்ளர் அவலுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர் பால் 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணி ரெடி பண்ணி நம்ம கிருஷ்ணருக்கு இன்றைக்கி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு என் கிருஷ்ணருக்கு ஊட்டி விட்டாச்சு. எங்கள் ஊரில் இருக்க கிருஷ்ணர் கோயில் தான் போயிருந்தோம். பூஜைக்கு முன்னாடியே போனனால நல்லா திருப்தியாக நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிருஷ்ணர் அண்ட் ராதை வந்திருந்தாங்க. அதுவும் ராதையெல்லாம் பாருங்கள் பயங்கர மாடர்ன். என்னோட கிருஷ்ணருக்கு துளசி வச்சு விட்டுருந்தேன், அவனுக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா குக் பண்ண 1/2 அன் ஹவர் ஆயிரும்ட்டு அதர்வாக்கு வந்து மேங்கோ ஷேக் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 2 டேஸாக ஃப்ரீஸ் பண்ண மேங்கோ. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சுகர் முந்திரி மில்க் இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சூப்பராக நம்மளோட ஷேக் ரெடி ஆயிருச்சு. குக்கிங்கும் அப்படியே முடிச்சாச்சு. இன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு. ஹாப்பி கோகுலாஷ்டமி எவ்ரி ஒன். விளாக் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.